வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து சென்னை பனையூரில் தமிழக வெற்றி கழகத்தினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். நாம் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அந்த வக்ஃப் சட்டத்திற்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் பனையூரில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் மனித சங்கிலி வாயிலாக இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி மனித சங்கிலி வாயிலாக போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். திடீரென புசி ஆனந்த் தலைமையில் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் இங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் ஈசிஆர் சாலையை பொறுத்த வரைக்குமே எப்போதுமே வாகன போக்குவரத்து நெருக்கமாக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சாலையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராத வண்ணமாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாரால் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. இதனை அடுத்து புசி ஆனந்திடம் போலீசார்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் சாலையின் ஓரமாக வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வண்ணம் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தின் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்த புசி ஆனந்த், இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த சட்டத்தை உடனடியாக ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தலின்படி இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க நினைத்திருந்தோம். ஆனால் மத்திய அரசு எங்களுடைய கோரிக்கைகளை குறிப்பாக இஸ்லாமிய மக்களுடைய கோரிக்கையை ஏற்க மறுக்கிறது. அதன் காரணமாகவே நாங்கள் சாலை மறியலை செய்தோம் என்று தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக இம்மாதிரி நடந்து கொண்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.